கே.எஸ். அழகிரி 8 மாசம் கழிச்சு இப்போ தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காண்டி இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 4 நாளைக்கு முன்னே என்னன்னா, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், ஏன்னா இருக்கிறங்கிறத காட்டிக்கணுமே, அதுக்காக சொல்லியிருக்காரே தவிர நிச்சயமாக அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிற எந்த ஐடியாவும் அவங்க கிட்ட கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கும். நேஷனல் லெவலில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஏன்னா அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லாது. அது கட்சியே ஒரு லெவலில். அந்த நிகழ்ச்சியில தான் ஒரு பெண் ஜப்பான் மொழியில், அந்த குழந்தை, அந்த 10th படிக்கிற குழந்தை ஜப்பான் மொழியில் சரளமாக பேசியதை பார்த்தோம். அதுதானே சொல்கிறாங்க தேசிய கொள்கையில். நீங்கள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க, உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்குங்க. நீங்கள் செஞ்சால் ஒன்று சரியான வழியில் கொண்டு போங்க. நல்லதை யார் கொண்டு வந்தாலும் வரவேறுங்க. அது ஏன் பிஜேபி கவர்மெண்ட் பார்க்குறீங்க? பிஜேபின்னு ஏன்னு பார்க்குறீங்க? மோடிஜின்னு ஏன்னு பார்க்குறீங்க? விஷயம் என்னன்னு பாருங்கள். மோடிஜியா பிஜேபி அதை ஓரமாக வச்சுருங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மக்களுக்கு சரியானதா, அவங்களுக்கு அது உபயோகப்படுமான்னு பாருங்கள். இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணும், முஸ்லீம் பெண்களுக்கு முத்தலாக் தடை சட்டம் பாதுகாப்பு இல்லையாங்கிறத ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்கு மட்டும் தான் சந்திப்பேன். இது என்னமோ இந்த கால் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கதாநாயகர் அனுப்புனவங்க. நம்ம தமிழக பாஜக தலைவர் வந்துட்டு அண்ணாமலை அவர்களா இல்ல நயனார் நாகேந்திரன் அவர்களா? இது என்ன சந்தேகம்? நயனார் நாகேந்திரன் மாமா தான் இப்போ வந்து என்னது மாநில தலைவர். இதை நான் ஏன் கேட்க வந்தேன்னா, தொடர்ந்து அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகள் மட்டுமே மேடையில பேசப்பட்டு வருது. அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். நீங்க கேட்கறது கரெக்டான வேறு தான். அண்ணாமலைஜி அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை அக்கா, முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை அக்கா அவர்கள் பேசுவது கூட பேசு பொருளாக இருக்க தான் செஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருந்துட்டு அதுக்கு முன்னாள் மாநில தலைவராக ஆனாலும் கூட அவங்க பேசு பொருளா இருப்பாங்க. அவங்க மக்கள் மத்தியில இருப்பாங்க, அரசியல்ல வந்து செல்வாக்கு படைச்சவங்களா இருப்பாங்க, தொண்டர்கிட்ட தொடர்ந்து பயணிக்கிறவங்க இருப்பாங்க, கட்சி பணி செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த காங்கிரஸ்ல பாருங்க, செல்வ பெருந்தகை மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறமா கே.எஸ். அழகிரின்னு ஒரு தலைவர் இருந்தார். ஒரு 6 வருஷம் 5 வருஷம் இருந்தார். அவரை காணவே காணும். அவர் எங்க போனாருன்னே தெரியல. அந்த மாதிரி கிடையாது. இது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜனநாயக கட்சி. இப்ப இருக்கிறவங்க முன்னாள் மாநில தலைவர் ஆனாலும், முன்னாள் மாநில தலைவராக இருந்தாலும் கூட அவங்களுடைய பேசு பொருளா இருப்பாங்க. அவங்க மக்கள் கிட்ட தொண்டு செய்வாங்க, அரசியல் கட்சியில இருப்பாங்க, தொண்டர்கள் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். கே.எஸ். அழகிரி 8 மாசம் கழிச்சு இப்போ தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காண்டி இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 4 நாளைக்கு முன்னே என்னன்னா, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், ஏன்னா இருக்கிறங்கிறத காட்டிக்கணுமே, அதுக்காக சொல்லியிருக்காரே தவிர அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரியோ நம்ம மற்ற கட்சி மாதிரியோ முன்னாள் மாநில தலைவர்கள் நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க. பிஜேபியில் அவங்க ஒதுக்க மாட்டாங்க. முன்னாள் மாநில தலைவர் என்றாலும் அவங்களுக்குரிய அங்கீகாரம், அவங்களுக்குரிய தொண்டர்கள் பணி எல்லாமே கொடுக்க தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் அண்ணாமலையும் கட்சி பணியில் இருக்காரு. 2 பேரும் ஒத்துப்பட்டு தான் என்ன செய்யறாங்க. அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னாங்க, ஒரு 20 நாளைக்கு முன்னே பேட்டியில் சொன்னாங்க, நாம பேட்டியில் இல்லை பொதுக்கூட்டத்தில் சொன்னாங்க, அமித்ஷாஜியோட பொதுக்கூட்டம் சொன்னாங்க, நாம உயிரை கொடுத்தாலாவது எடப்பாடி பழனிசாமிஜி அவர்களை என்ன செய்யணும், முதலமைச்சர் ஆக்கணும்னாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமிஜி அவர்கள் என்ன செய்வாங்க, மறுநாள் அறிக்கை கொடுத்தாங்க, நீங்க உயிரை கொடுக்க வேணாம், நீங்க உழைப்பை கொடுத்தா போதும், நிச்சயமா நம்ம ஆட்சி வரும், நம்முடைய மக்கள் எழுச்சி நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி மதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டுங்கிறதுல 2 பேருமே இரட்டை குழல் துப்பாக்கிகளாக பயன்படுறாங்க. கட்சியில முன்னாள் மாநில தலைவர் என்று எதுவுமே இல்லை, எல்லாருமே பேசு பொருளா இருப்பாங்க. இன்னொன்று சொல்ல போனா ஹெச் ராஜா அண்ணன் இதுவரையிலும் மாநில தலைவராக பொறுப்பு வகிக்காதவர், தேசிய செயலாளராக பொறுப்பு வச்சிருக்காங்க. மாநில தலைவருக்கு மேல அதே மாதிரி கேரளாக்கு பிரபாரியா இருந்திருக்காங்க 3 வருஷமா பொறுப்பாளரா. ஆனாலும் அவர் மாநில தலைவராக இல்லாட்டாலும், அவர் முன்னாள் மாநில தலைவராகவும் இல்லாட்டாலும் கூட அவருடைய பேச்சு இன்னைக்கும் வைரலாக கட்சிக்குள்ளே இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது, பேசு பொருளாக மாறுது. ஏன்? பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்குறது. எல்லோருடைய பேச்சுமே என்ன செய்வாங்க, சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜனநாயக கட்சி. காங்கிரஸ் மாதிரியே முன்னாள் மாநில தலைவர் கொண்டு குழி தோண்டி புதைக்கிற கட்சி இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு பேச்சுக்கள்லாம் எழுந்துட்டு இருக்கே சார். இது நிச்சயமா கிடையாது. ஏன்னா அண்ணாமலைஜி வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னே ஒரு வாரம் முன்னே பேட்டி கொடுத்தது, நான் வந்து இயற்கை பால் பண்ணை, பால் விவசாயம் செய்யறதுக்கு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு 11 ஏக்கர் வந்து அவங்க மனைவி அகிலா பேரில் என்ன செஞ்சிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிச்சயமா பால் பண்ணையில் 2 வகை இருக்கு. இந்த ஜெர்சி பால் இருக்குல்ல, அதுவும் பசுமாட்டு பால் தான், ஆனால் அது சுகர் உண்டாக்கும். ஆனால் காங்கேயம் பசுன்னு இருக்கு, காங்கேயம் பசு, குட்டை மாடுன்னு நிறைய அதில் வகை இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இயற்கையான நம்ம தமிழகத்துடைய பாரம்பரிய பசுக்கள், அதோடைய பால் வந்து உண்மையான இயற்கை பால். பால்லே 2 வகை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அதில் வந்து அந்த பால் நான் செய்ய போறேன்றாங்க. அது விவசாயம், ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க விவசாய குடும்பம் தான். அவங்க அதுலேருந்து தான் ஐபிஎஸ் ஆனார், அதுலேருந்து தான் கட்சி தலைவர் ஆனார். நிச்சயமாக அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிற எந்த ஐடியாவும் அவங்க கிட்ட கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கும். நேஷனல் லெவலில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஏன்னா அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லாது.
அது கட்சியே ஒரு லெவலில் 11.5% வாக்குகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 15 லட்சம் 14 லட்சம் வாக்காக இருந்ததை அதை 48 லட்சம் வாக்குகளுக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் 3வது இடத்துல கொண்டு வந்தவர் அண்ணாமலைஜி. அதில் எந்த மாதிரி மாற்றம் கிடையாது. தமிழகத்தில் வாக்கு சதவீதத்தில் திமுக அதிமுக அடுத்தது 3வது இடத்துல அந்த வாக்கு சதவீதத்தில் 48 லட்சம் ஓட்டை கொண்டு வந்து நிற்க வச்சு 3வது இடத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணாமலைஜி தான். அண்ணாமலைஜி மட்டும் இல்லை, கூட எல்லாரும் உழைச்சது தான். தொண்டர்கள், கட்சி முன்னாள் தலைவர்கள், அப்புறம் இன்னும் அதுக்கு இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து, மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சி தான் 48 லட்சம் கொண்டு வந்தாங்க. அது காங்கிரஸ் பாருங்க 47 லட்சம். அவங்க 10 MP ஜெயிச்சா கூட 47 லட்சம் தான், 4வது இடம் தான். அதுக்கப்புறம் 36 லட்சம் யாரு சீமான் 5வது இடம் தான். அதுக்குள்ள தான் மற்ற கட்சிகள்லாம் கணக்கில் வருது. திரும்ப கட்சியெல்லாம் எங்கேயோ இருக்குது, ஆனால் மாநில அந்தஸ்து வாங்கிடுச்சு. அது 2வது விஷயம். அந்த மாதிரி அண்ணாமலைஜிக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. நிச்சயமாக அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அவருக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் உரிய அங்கீகாரம் தேசிய தலைமை கொடுக்கும். அதுக்கான முன்மொழிதல் தான் நம்ம ஒரு அமித்ஷாஜி வந்திருக்கும் போது இந்த லீலாயன் மெடிக்கல் கோட்டலில் தான். அப்போ அண்ணாமலைஜியை அப்படி காணணும்னா கையை பிடிச்சி இருக்கிறார், வாங்க நீங்கள் முன்னால் வாங்க, அப்படி பார்க்கணும். என் பக்கத்தில் உட்காருங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த பக்கம் அண்ணாமலைஜி அவர்கள், 2 பேரும் கை கொடுத்து தூக்கணும் தான் பார்த்தோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும், தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கும். அது நான் நம்புகிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த திமுக நடத்தினாங்க தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு இயக்குனர் பேசியிருக்காரு, புதிய கல்விக் கொள்கையை யாரும் மேம்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? அந்த இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து சரியா அந்த அரசியலையும் அந்த கல்வி விஷயத்தையும் புரிஞ்சிக்கல. தேசிய கல்விக் கொள்கை 3வது மொழி ஒன்று தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன? நீங்க குண்டு சட்டில குதிரை ஓட்டாதீங்கன்னு அர்த்தம். வெற்றிமாறன் அவர்களே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தமிழையும் ஆங்கிலத்தையும் வச்சுட்டு குண்டு சட்டில குதிரை ஓட்டாதீங்க. அதே அந்த தமிழ் புதல்வன் அந்த நிகழ்ச்சியில தான் ஒரு பெண் ஜப்பான் மொழியில் அந்த குழந்தை, அந்த 10th படிக்கிற குழந்தை ஜப்பான் மொழியில் சரளமாக பேசியதை பார்த்தோம். அதுதானே சொல்கிறாங்க தேசிய கொள்கையில். நீங்கள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க, உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்குங்க. நீங்கள் செஞ்சால் ஒன்று, நீங்கள் செஞ்சால் மண் கூட, மற்றவங்க செஞ்சால் பொன் கூட மாதிரி பேசுகிறீங்களே. அதே நிகழ்ச்சி நடந்தது தான். ஜப்பான் மொழியை மிக சரளமாக பேசின பொண்ணுக்கு நீங்கள் பாராட்டலாம் தெரிவிச்சிங்களே, நாங்கள் பார்க்க தான் செஞ்சோம். அந்த மாதிரி 3வது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிங்கன்னு சொல்கிறது தான் அந்த தேசிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? உங்களை வந்து வற்புறுத்தலையே, எந்த மொழியை எடுத்து படிங்கன்னு கட்டாயப்படுத்தலையே, இந்தியை தான் நீங்கள் எடுத்து படிங்கன்னு கட்டாயப்படுத்தலையே. ஆனால் ராஜாஜி காலத்தில் காங்கிரஸ் பீரியடில் ஹிந்தி தான் இருந்துச்சு, 3rd லாங்குவேஜ் இஸ் ஹிந்தின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மோடிஜி கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சுன்னா 3வது மொழியாக நீங்கள் விருப்ப மொழியாக ஒரு மொழியை எடுத்து தேர்ந்தெடுத்து படிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆப்ஷன், அதை தான் தெரியாமல் இந்த நம்ம தமிழக முதலமைச்சருக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்களா. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்களுடைய மகன்களும் உங்களுடைய எம்எல்ஏக்களுடைய பேரன்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களா? ஏன் படிக்கல? உங்களுடைய தரம் சரியாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க. நாம் கொடுக்குற தரமாக இருக்குது, நாங்கள் அதை கொடுக்குறோம், புத்தகம் கொடுக்குறோம், கல்வியில் மேம்படுத்தியிருக்கிறோம், நாங்கள் மாடல் ஸ்கூல் திறந்துருக்கோம், எல்லாம் சொல்கிறீங்களே. நீங்கள் உத்தரவு கொடுங்க. உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய அதிகாரிகள், அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைங்களாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுங்க, ஒரு ஜீவோ போடுங்களா. நீங்கள் பவரில் தானே இருக்கீங்க, வேற ஒன்றும் பெரிய ஒன்று உத்தரவுலாம் போட தேவையில்லையா. ஒரு ஜீவோ என்ன? நம்முடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நம்முடைய அதிகாரிகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள் அரசு பள்ளியில் தான் படிக்கணும்னு ஒரு ஜீவோ போட்டால் என்ன கெட்டு போகுது? இன்னும் தரம் உயர்ந்தான் செய்யும். அதை செய்ய மாட்டாங்களாம். உங்கள் ஹோட்டலில் நீங்களே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க? அது மாதிரி வெற்றிமாறனவர்களுக்கு புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை, தேசிய மொழி கொள்கைங்கிறது இன்னொரு மொழியை நீங்க கத்துக்கணும்னு தான் சொல்றாங்க தவிர, அதை வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல உடம்பு நடக்கணும்னு சொல்லி மாத்திரை கொடுக்குறோம், திங்க மாட்டேங்குது வாழைப்பழத்தை வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேசிய மொழி கல்வி மொழியை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2200 கோடியோ விடுவிப்பாங்க. அதை விடுவிக்கும் போது நீங்க இன்னும் என்ன செய்யலாம்? அது உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் தான் தவிர உங்களை கெடுக்கிறதுக்கு இல்லை. 3வது மொழி ஒன்று கத்துக்கங்க. அது நீங்க முஸ்லீம்களா இருந்தா உருது கத்துக்கங்க, நீங்கள் அரபி கற்றுங்க, 3rd லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறங்க. கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஹிப்ரு மொழி இருந்தால் எடுத்துக்கிறங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எடுத்துக்கிறங்க. அப்படி தான் சொல்கிறாங்க தவிர ஹிந்தி தான் இல்லை. வெற்றிமாறன் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு அரசியல் விளம்பரத்துக்காண்டி அவரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க. அந்த இவர் சிவகார்த்திகேயன் தேவையில்லாமல் என்ன செஞ்சுட்டாரு, அங்கே வந்து பேசி சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை குழப்பாதீங்க, சரியான வழியில் கொண்டு போங்க. நல்லதை யார் கொண்டு வந்தாலும் வரவேறுங்க. அது ஏன் பிஜேபி கவர்மெண்ட் பார்க்குறீங்க? பிஜேபின்னு ஏன்னு பார்க்குறீங்க? மோடிஜின்னு ஏன்னு பார்க்குறீங்க? விஷயம் என்னன்னு பாருங்க. மோடிஜியா பிஜேபி அதை ஓரமாக வச்சுருங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மக்களுக்கு சரியானதா, அவங்களுக்கு அது உபயோகப்படுமான்னு பாருங்க, அதை ஆதரிங்க. இதனுடைய என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பெண்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் 10,000 மானிய தொகை வந்துட்டு வழங்குறதா பீகார்ல தொடங்கி வச்சிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்?
பாரதிய ஜனதா கட்சி பெண்கள் முன்னேற்றத்துக்கு மிக நிறைய செஞ்சிருக்கு. இப்போ முத்ரா வங்கி கடன் நம்ம சொல்றோமே, அது அதிகப்படியான பெண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, அந்த வங்கி கடன் எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, அது அதிகப்படியான சதவீதம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் தான் அந்த பூ வைக்கிறாங்க, பழம் வைக்கிறாங்க ரோட்ல, அவங்களுக்கு தான் என்ன செய்யுது, அது பலன் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி மகளிர் முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்களை மோடிஜி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கொண்டு செஞ்சிருக்காங்க. மகளிருக்கு அது அது திட்டத்திலே மிக உச்சபட்ச திட்டம் என்ன தெரியுமா, இந்த இலவச எரிவாயு அடுப்பு இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அது ஒன்று. அந்த இலவச எரிவாயு அடுப்பு என்ன செய்யுதுன்னா, நாம் அந்த நம்முடைய அம்மா பாட்டிலாம் வந்து ஊதி ஊதி அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுல நாம் 100 சிகரெட் பிடிக்கிறோமே, அதோடைய தாக்கத்தை அந்த இதயம் பாதிக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி அவங்கள அதுலேருந்து விடுபட செஞ்சு இலவச எரிவாயு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை, பெண்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்தது யாருன்னா மோடிஜி தான். அந்த மாதிரி மோடிஜி அவர்கள் இப்போ பீகாரில் 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு தான். இது ஒன்று தான் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னே செஞ்சது அது முத்தலாக் தடை சட்டம்னு வந்துச்சு. முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை காங்கிரஸ் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. ஓட்டு வங்கியாக மட்டும் தான் பாட்டுச்சு. நம்முடைய இங்கே இருக்கிற முஸ்லீம் சமுதாய அமைப்புகளோ முஸ்லீம் கட்சிகளோ கூட என்ன செய்யலை, எங்களுடைய முஸ்லீம் பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்கல. கேட்காட்டாலும் அவர் கணிச்சாரு, இந்த பெண்கள் ஒரு 3 தடவை தலாக் சொல்வதால் அந்த பெண்மை என்ன செஞ்சுறாங்க, அவங்க விவாகரத்து ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பெரிய சிரமத்தில் ஆகிடுறாங்க. அதை தடுக்கணும் அப்படிங்கிறத அந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. மகளிர்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது மோடிஜி, நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துறது பாஜக கவர்மெண்ட் தான். இதை நீங்கள் பாஜகன்னு பார்க்காதீங்க, மோடிஜின்னு பார்க்காதீங்க. திட்டம் சரியாக இருந்தால் அந்த அரசாங்கத்தை ஆதரிங்க. இப்போ தொடர்ந்து பிரதமர் அவர்கள் வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி பரப்பிட்டே இருக்காங்களே சார். இது வந்து வாக்கு வங்கி அரசியல். அதாவது தமிழ்நாட்டில் இஸ்லாமிய வாக்கு வங்கிகள் ஒரு 88 லட்சம் ஓட்டு இருந்துச்சுன்னா 60 லட்சம் ஓட்டை திமுக தன் வசப்படுத்தி வச்சிருக்குது. இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டும் மோடிஜியும் முஸ்லீம் மக்களுக்கான நிறைய நலத்திட்டங்களை செய்யறாங்கிறத அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்முடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும், நம்முடைய ஓட்டு என்ன செஞ்சிடும், பிஜேபிக்கு போயிடும் அப்படின்னுட்டு பூச்சாண்டி. அதாவது அந்த பக்கம் போயிடாதீங்க, பாஜக உள்ளுக்கு வந்துடும், அவங்க கிட்ட போயிடாதீங்க, பாஜக உள்ளுக்கு வந்துடும். நீங்க சொல்லாத 48 லட்சம் 3rd பிளேஸ்ல பிஜேபி இருக்குது. அதை நீங்க பூனை கண்ணு முன்னா உலகம் இருண்ட நினைச்சிட்டு அப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. வந்துருச்சு, எப்பவுமே வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த முத்தலாக் தடை சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணும், முஸ்லீம் பெண்களுக்கு முத்தலாக் தடை சட்டம் பாதுகாப்பு இல்லையாங்கிறத நீங்க தெளிவுபடுத்தலாமே, அழகா தெளிவுபடுத்தலாமே. அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைய மோடிஜி செஞ்சிருக்காங்க. சென்ற ஆண்டு மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஒரு 1232 கோடி ரூபாயை சிறுபான்மை நலத்துறை சார்பாக தமிழக அரசாங்கத்துக்கு நிதியை விடுவிச்சு சிறுபான்மை மக்களுக்கு கல்வி கூடங்கள் கட்டி கொடுங்க, அவங்களுக்கு சமுதாய நலக்கூடங்கள் கட்டி கொடுங்க, அவங்களுக்கு விடுதிகள், மாணவர் விடுதிகள், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள நகராட்சிகள்லாம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க மாணவர் விடுதிகள் கட்டி கொடுங்கன்னு சொல்லி 1232 கோடி ரூபாயை போன வருஷம் விடுவிச்சு கொடுத்தா அதை 4 மாதங்களா 6 மாதங்களா பயன்படுத்தாம வச்சிருந்துட்டு அதை திருப்பி அனுப்பி அதை வேணான்னு திருப்பி அனுப்பி முஸ்லீம் சமுதாயத்துக்கு சரியான துரோகம் செஞ்ச திமுக அரசு. அதுக்கான விளக்கத்தை கூட இன்னும் தமிழக முதலமைச்சர் கொடுக்கவே இல்லை. நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு போராட்டம் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அது இன்னும் சரியா பார்க்கல. இன்னும் அடுத்து நினைச்சுவாங்க, இந்த 1238 கோடி ரூபாயை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை நலத்துறையினர்களுக்கு செய்யாம அவங்களுக்கு நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்காம நீங்க திருப்பி அனுப்புன, நீங்க முஸ்லீம்களுக்கு எதிரியா கொடுத்து அனுப்புன 1238 ரூபாய் கூட விடுவிச்சு கொடுத்த மோடிஜி முஸ்லீம்களுக்கு எதிரியா? முஸ்லீம்களும் புரிஞ்சுக்கணும், மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களும் பாஜக அரசாங்கமும் எல்லா மக்களுக்குமானது. அவர் பிரதமர் ஆனவன சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நான் எல்லா மக்களுக்குமான பிரதமர் அப்படின்னாரு. குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும்போது, நான் சொல்ல ஒரு 15-20 வருஷம் என்ன முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு ஊடகம் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு எந்த நல்லது செய்யலையேன்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா நான் எந்த செய்யல, நல்லது செய்யலங்கிறாங்க. அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. நீங்க முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலையா? ஆமா நான் எதுவுமே நல்லது செய்யல, அப்படியே எழுதிக்கிறேங்கன்றாங்க. கூடவே இன்னொன்னு எழுதிக்கிறேங்க, இந்து சமுதாய மக்களுக்கும் நான் நல்லது எதுவுமே நான் செய்யல, கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு எதுவுமே செய்யல, ஆனால் எல்லா மக்களுக்கும் செஞ்சிருக்கிறேன். எப்படி? சமுதாயத்தை பிரிச்சு பார்க்காம குஜராத்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் செஞ்சிருக்கிறேன், நலத்திட்டங்களை கொடுத்துருக்கிறேன், எல்லா மக்களுக்குமே செஞ்சிருக்கேன், இவங்களை பிரிச்சு பார்க்கல, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு நான் பிரிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வீடு வழங்கும் திட்டம் PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனால பலன் பெற்றவர்கள்ல பெரும்பாலானவர்கள் தங்கள் சதவீதத்துக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறதாக நேஷனல் சர்வே சொல்லுது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா, RTI தகவல் உரிமை பெறும் சட்டத்துல நீங்க போட்டு கேட்டுட்டு அது அடிப்படையில் நீங்க என்ன செய்யலாம், நீங்க மக்கள்கிட்ட கேட்கலாம். நிச்சயமா பாஜக கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு ஆதரவானதுதான், எதிரானது இல்ல.
இவங்க வாக்கு வங்கிக்காக என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிஜேபி பக்கம் போயிடாதீங்க, அவங்க வந்து முஸ்லீமுக்கு எதிரானவங்க அப்படிலாம் சொல்லி என்ன செய்யறாங்க, பயமுறுத்துறாங்க. நிச்சயமா அது கிடையாது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா 100% வந்துட்டு மருத்துவ பொருளுக்கு வரி விதிச்சிருக்காரு. ஆனா நம்ம 50% குறையும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இந்த மாற்றத்தை எப்படி சார் பாக்குறது? அது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் மருத்துவ பொருளுக்குன்னு இல்லை, நிறைய பொருட்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, வரியை அதிகப்படுத்தி இருக்கிறாரு. அவர் அதிகப்படுத்திட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, வருத்தப்படுறாரு. நம்ம வந்து மோடிஜியோட பேசணும், பேசினா நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நல்ல நண்பர்கள், நாங்கள் வந்து வரியெல்லாம் குறைப்போம். அது மருத்துவ பொருட்கள், பெரும்பாலான மருத்துவ பொருட்கள் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குறது கம்மி தான். நாமளே இங்கேருந்து என்ன செஞ்சோம், கொரோனாவுக்கு தடுப்பூசி தயார் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு, அப்புறம் வந்து பங்களாதேஷுக்கு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நேபாள், இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இலங்கைக்கெல்லாம் நம்ம வந்து தடுப்பூசியை கொடுத்துருக்கோம் நிறைய நாடுகளுக்கு. அப்படி தடுப்பூசி வாங்கி பயனடைஞ்ச நாட்டுடைய ஒரு பிரதமர், அந்த ஃபிஜி தீவுடைய பிரதமர், அந்த தீவுக்கு மோடிஜி போகும்போது வெளிப்படையாக அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். உங்களுடைய தடுப்பூசினால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், உயிர் பிழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோன்ட்டு. அப்போ நாம் மருந்துகள், பெரும்பாலான மருந்துகள் நாம் இங்கே தான் கண்டுபிடிக்கிறோம், நம்ம இங்கே தான் தயாரிக்கிறோம் மருந்துகள். சில மருந்துகள் அங்கேருந்து வாங்கப்படுது, அதுக்கு அவங்க வரி வச்சுருக்காங்க. அது வரக்கூடிய காலத்தில் அந்த வரி மட்டும் இல்லை, மற்ற எல்லா பொருட்களுடைய வரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மோடிஜி அரசாங்கம் வந்து நம்ம ட்ரம்ப் கிட்ட பேசி, அவரும் இவங்ககிட்ட பேசி அந்த வரியை என்ன செய்வாங்க, குறைப்பாங்க. இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார சந்தை, 147 கோடி பேர் கொண்ட நுகர்வோர் கலாச்சாரம் கொண்ட சந்தை. இங்கே தான் எந்த பொருளை கொண்டு வந்து விற்க முடியும். இதுக்கு அடுத்து சைனா 140 கோடி பேர் இருக்காங்க. அப்போது அவங்க பொருளை கொண்டு வந்து இங்கே விற்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அமெரிக்கா ட்ரம்புக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அவங்க பொருளை தான் என்ன செய்ய முடியாது, இங்கே விற்க முடியாது. அவங்க தான் வரியை குறைக்கணும், அவங்க தான் வரியையும் குறைப்பாங்க. மோடிஜி அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. தாவேகா தலைவர் வந்துட்டு 3வது வாரமா பிரச்சாரம் தொடங்கி இருக்காரு, போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா சார்? அது என்னன்னா, அவர் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ராமசாமி, சனிக்கிழமை ராமசாமி, சனிக்கிழமை இவர் வந்து மக்களை சந்திக்கிறாரு. ஆனால் அரசியல்வாதிகளை வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்கு மட்டும் தான் சந்திப்பேன், இது என்னமோ இந்த கால் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கதாநாயகர் அனுப்புனவங்க ஹீரோவாக நடிக்கும் போது 10 இடத்துல கால் ஷீட் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு சனிக்கிழமை, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, அப்படி டேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுலேருந்து மாறி அரசியல்வாதியாக அவசரம் எடுக்கணும். என்ன செய்யணும், ஒன்று தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடியவங்களாக ஆகிடணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி. அல்லது கொஞ்சம் கேப் போட்டு கூட நீங்கள் சந்திக்கலாம், ஜனவரிக்கு மேலே கூட நீங்கள் என்ன செய்யலாம், மக்களை சந்திக்கலாம். ஏப்ரலில் எலெக்ஷன் வருது, சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மற்றவங்க உங்களை கேள்வி கேட்குற அளவுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி விட்டு சந்தித்தல. என் மக்கள் யாத்திரைக்கு மாண்புமிகு அண்ணாமலைஜி அவங்க நடத்தினாங்க. அதுக்கு முன்பு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு யாத்திரை நடத்தினாங்க. அதுக்கு முன்பு சிபிஆர், இப்போதைய தேசிய பாராளுமன்ற துணைத் தலைவர் இருக்காங்களா, அவங்களும் யாத்திரை நடத்தியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட யாத்திரை வந்து தொடர்ந்து தான் இருக்கும். இப்படி ஒரு விட்டு ஒரு யாத்திரை செஞ்சு மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கையை மாதிரி ஒரு கேட்குற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் அதை என்ன செய்யணும், சரி செஞ்சு ஒன்று விட்டுட்டு ஜனவரிலேருந்து ஆரம்பித்து ஒரேடியாக கண்டினியூவாக அரசியல் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஜனநாயகம் படம் ஜனவரி 14 15 ரிலீஸ் ஆக போகுது, அதில் முடிச்சிட்டோமா, ஒரு நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட் போனால் 40 நாளைக்கு 40 பார்லிமெண்ட் வேலை முடிஞ்சிச்சு. அதை விட்டு போட்டு அவர் வந்து சனிக்கிழமை போகிறது. இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி ஒரு சனிக்கிழமை ராமசாமியாக இருக்காரு, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ராமசாமியாக யார் வரப்போகிறாங்களோ தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையான பேசு பொருளாக மாறாமல் மக்கள் அரசியல் உள்ள பேசு பொருளாக மாறினா நல்லா இருக்குன்றது.